சம்பா ரவை என்றாலே நம்மைல் மார்க் தான். 100% ரசாயனமற்றது. இந்திய உணவு பாதுகாப்புத்துறை தரச்சான்று பெற்றது. மதுரை, பெங்களூர்னு 2 மாநிலங்களோட முக்கியமான பகுதியில தனிமையில இருக்கிற மூதாட்டிகள் நகைகளுக்காக குறிவச்சு கொலை செய்யப்பட்டிருக்காங்க. கடன் பிரச்சனையால மூதாட்டிகள் கொலை செய்யப்பட்டதன் பின்னணி இதோ. மதுரை விமான நிலையம் அருகே 70 வயது மூதாட்டி கொலை. பெங்களூரு புறநகர் பகுதியில் 58 வயது மூதாட்டி கொன்று புதைப்பு. இப்படி 2 மாநிலங்களில் நடந்த 2 கொலைகளுக்குள் இருக்கும் ஒரு தொடர்பு கடன் பிரச்சனை, நகை கொள்ளை. 2 சம்பவங்களின் பின்னணியை அறிய செய்தியாளர்கள் கொடுத்த தகவல் கோப்புகளை புரட்டினோம். கடந்த 4ஆம் தேதி அன்று மதுரை விமான நிலையம் செல்லும் சாலையில் உள்ள ஈச்சனேரி பகுதியில் சாக்கு மூட்டையில் அழுகிய நிலையில் ஒரு சடலம் கிடப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்திருக்கிறது. சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் சாக்கு மூட்டையை பிரித்து பார்த்ததில் அது ஒரு பெண்ணின் சடலம் என்று தெரிந்திருக்கிறது. அழுகிய உடலை உடற்கூறாய்வுக்காக அனுப்பி வைத்த போலீசார் நடந்திருப்பது நிச்சயம் கொலைதான் என உறுதி செய்து விசாரணையை தொடங்கியிருக்கிறார்கள். முதற்கட்ட விசாரணையில் கொலை செய்யப்பட்டது வில்லாபுரம் மீனாட்சி நகரை சேர்ந்த இந்திராணி என்று தெரிந்திருக்கிறது. 70 வயதான இந்திராணி ஓய்வு பெற்ற அரசு அலுவலர். பிள்ளைகள் திருமணமாகி வெளியூரில் வசித்து வருகின்றனர். இவரது கணவர் கடந்த 4 ஆண்டுகளுக்கு முன்பு இறந்துவிட்ட நிலையில் இந்திராணி மட்டும் தனிமையில் வசித்து வந்திருக்கிறார். இந்த நிலையில்தான் கடந்த மாதம் 20ஆம் தேதி முதல் இந்திராணி காணவில்லை என காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து அடுத்த 14 நாட்களில் இப்படி சாக்கு மூட்டையில் சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறார். இதனால் போலீசார் அப்பகுதியில் உள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்ததில் சந்தேகத்திற்கிடமான வகையில் சுற்றித் திரிந்த வில்லாபுரம் பகுதியைச் சேர்ந்த சந்திரசேகர் மற்றும் கீரைத்துறையைச் சேர்ந்த அமர்நாத் ஆகிய இருவரையும் பெருங்குடி போலீசார் பிடித்து விசாரித்திருக்கிறார்கள். அதில்தான் இந்திராணியை கொன்று சாக்கு மூட்டையில் கட்டி வீசிய பயங்கரம் வெட்ட வெளிச்சமானது. 50 வயதான சந்திரசேகரன் ஒரு டெய்லர். இந்திராணி வீட்டிற்கு அருகில் கடை வைத்திருக்கிறார். சமீப நாட்களாக சந்திரசேகருக்கு கடன் தொல்லை அதிகரித்திருக்கிறது. இந்த சமயத்தில்தான் தங்க மோதிரம், தங்க செயின் என செல்வ செழிப்பாக ஊருக்குள் நடமாடிய இந்திராணியின் மீது சந்திரசேகரின் பார்வை திரும்பியிருக்கிறது. பல நாள் நோட்டமிட்டு ஆளில்லாத நேரம் பார்த்து இந்திராணியின் வீட்டிற்குள் நுழைந்த சந்திரசேகரன் மோதிரம் மற்றும் செயினை திருடியிருக்கிறார். ஆனால் இந்த உண்மை இந்திராணிக்கு தெரிந்திருக்கிறது. கொதித்து போனவர் சந்திரசேகரிடம் நகையை திரும்ப கொடுக்குமாறு பிரச்சனை செய்து வந்திருக்கிறார். இதனால் கடுப்பானவர் இந்திராணிக்கு முடிவு கட்ட நினைத்து வீட்டிற்கு வந்து நகையை வாங்கிக் கொள்ளுமாறு கூறியுள்ளார். அதனை நம்பி சந்திரசேகரின் வீட்டிற்கு சென்ற இந்திராணியை நண்பர் அமர்நாத்தின் உதவியோடு கழுத்தை நெரித்து கொடூரமாக கொலை செய்திருக்கிறார். பின் சடலத்தை சாக்கு மூட்டையில் கட்டி ஈச்சனேரி பகுதியில் வீசியது விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. இங்கே நகைக்காக 70 வயது மூதாட்டி கொன்று வீசப்பட்டதைப் போல பெங்களூரில் 58 வயதான மேரி கொன்று புதைக்கப்பட்டிருக்கிறார். பெங்களூரு நகரின் கொத்தனூரு பகுதியைச் சேர்ந்தவர் மேரி. 60 வயதான இவர் அங்கிருக்கும் ஒரு குடியிருப்பில் தனிமையில் வசித்து வந்திருக்கிறார். ஆனால் கடந்த நவம்பர் 26ஆம் தேதியிலிருந்து மேரி மாயமாகியுள்ளார். எங்கே சென்றார், செல்போன் என்ன ஆனது என எந்த தகவலும் இல்லை. இதனால் சந்தேகமடைந்த குடும்பத்தினர் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்கிறார்கள். புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் மேரியை தேடிச் சென்றபோது அவரது செல்போன் சிக்னல் ஒரு ரயிலில் பயணித்ததை கண்டறிந்துள்ளனர். அந்த சிக்னலை பின்தொடர்ந்தபோது ரயிலில் செல்போன் மட்டுமே இருந்திருக்கிறது. ஆனால் மேரி இல்லை. இதனால் குழம்பிய போலீசார் அந்த பகுதிவாசிகளிடம் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். அப்போதுதான்
அதே பகுதியைச் சேர்ந்த லக்ஷ்மணன் என்ற வாலிபர் திடீரென தலைமறைவாகிவிட்டதாக தகவல் கிடைத்திருக்கிறது. உடனே லக்ஷ்மணனை போலீசார் வலைவீசி தேடி மடக்கி பிடித்து விசாரித்துள்ளனர். அப்போதுதான் மேரி காணாமல் போகவில்லை, கொன்று புதைக்கப்பட்டிருக்கிறார் என்று போலீசாருக்கு தெரிந்திருக்கிறது. கடந்த சில நாட்களில் லக்ஷ்மணுக்கு 2 லட்சம் ரூபாய் வரை கடன் இருந்திருக்கிறது. பணத்தை திருப்பி செலுத்த முடியாத சூழலில்தான் மேரியின் கழுத்து, காதில் மினுக்கிய நகைகளை பார்த்திருக்கிறார். அந்த நகைகளை திருட சினிமா பாணியில் ஒரு சிறப்பு திட்டத்தையும் வகுத்திருக்கிறார் லக்ஷ்மண். மேரியின் வீட்டில் மின்சாரத்தை துண்டித்துவிட்டு அதை சரி செய்ய மேரி தன்னை தான் அழைப்பார் என வீட்டில் காத்திருந்துள்ளார். ஆனால் மேரி அவ்வாறு செய்யவில்லை. இதனால் கடுப்பான லக்ஷ்மண் மறுநாள் மேரியின் வீட்டிற்கே சென்று அவரை அடித்து கொன்றுவிட்டு நகைகளை கொள்ளையடித்திருக்கிறார். பின் சடலத்தை ஆட்டோவில் ஏற்றி சென்று நகரின் ஒதுக்குப்புறமாக உள்ள குப்பை மேட்டில் குழி தோண்டி புதைத்துவிட்டு போலீசாரை திசை திருப்ப மேரியின் செல்போனை ரயிலில் வைத்து வேறு ஊருக்கு அனுப்பியது விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. மேலும் 4 சிம் கார்டுகளை வைத்து போலீசாரை குழப்பியிருக்கிறார். ஆனால் சிடிஆர் கண்காணிப்பில் லக்ஷ்மண் வசமாக சிக்கியுள்ளார். இப்படி தனிமையில் இருக்கும் 2 மூதாட்டிகளை குறிவைத்து கொலை செய்த 2 சம்பவங்களும் கடன் பிரச்சனையில் சிக்கிய 2 நபர்களால் நடத்தப்பட்ட கொடூரமாகும். மூதாட்டிகளால் பெரிய அளவில் எதிர்த்து சண்டையிட, தப்பித்து ஓடவோ முடியாது என்பதால் அவர்களை தாக்கி பிரச்சனையை சரி செய்து கொள்ள நினைக்கிறார்கள் சில சமயவாதிகள். இந்த சம்பவங்கள் தனிமையில் வசிக்கும் பெண்களின் பாதுகாப்பு குறித்து கேள்வி எழுப்பியுள்ளது. சம்பாரவை என்றாலே நம்மைல் மார்க் தான். 100% ரசாயனமற்றது, இந்திய உணவு பாதுகாப்புத்துறை தரச்சான்று பெற்றது.